குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸில் சுற்றுச்சூழல் கல்வியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. சுற்றுச்சூழல் கல்வியினுடைய விழிப்புணர்வு நம்ம எப்படியெல்லாம் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் சுற்றுச்சூழல்னா என்ன, சுற்றுச்சூழலினோட வகைகள் என்னன்னு பார்த்தோம். அடுத்த கிளாஸில் சுற்றுச்சூழல் எப்படி மாணவர்கள் மத்தியிலையும் சரி, பொதுமக்கள் மத்தியிலையும் சரி, அதனை பற்றிய விழிப்புணர்வு எப்படி ஏற்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் நம்ம பார்த்தோம், பள்ளி பாடப்புத்தகம், சோசியல் மீடியா, சமூக ஊடகங்கள் மூலிமா, நியூஸ் பேப்பரு, டிவி சேனல்ஸு, இதுலாம் அதுக்கடுத்தது பள்ளி பாடப்புத்தகத்தில் சயின்ஸில் அவங்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக அவங்களுக்கு ஒரு பாடத்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பல்கலைக்கழகங்கள், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து கல்லூரி படிக்கிற மாணவர்கள் முதல் கொண்டு அதை பற்றிய விழிப்புணர்வை பாடப்புத்தகங்கள் மூலிமா ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அதனுடைய மதிப்பீடு. இப்போ நம்ம சொல்லி கொடுத்துட்டா மட்டும் அவங்க அதை பற்றி விழிப்புணர்வு அந்த மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபட்டுருவாங்க, இயற்கையை பாதுகாத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி ஒன்றும் நடக்கிறது இல்லை இல்லைங்களா. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, என்ன பண்ணலான்னா தேர்வு மதிப்பீடு, அவங்கள மதிப்பீடு செய்யலாம். நம்ம அந்த அறிவியல் பாடத்தில் இப்போ இயற்கையை எவ்வாறு பாதுகாக்கிறது, இயற்கையை பாதுகாக்கிறதுனா நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம், அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்குது, பொதுமக்கள் மத்தியில் எந்த மாதிரியான நடவடிக்கை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம அந்த பாடப்புத்தகத்தில் கொடுத்து அவங்களுக்கு தேர்வு மூலிமா மதிப்பீடு செய்யும் போது அது அவங்க எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சிருக்காங்க, எந்த அளவுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு அவங்க மத்தியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மதிப்பீடு செய்வதன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. மதிப்பீடு அப்படிங்கிறது மாணவர்கள் மத்தியில் நம்ம தேர்வு வச்சு தான் நம்ம கற்றுக்கலாம். அவன் கற்றுக்கிட்டது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறையான, அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே முறையான முறையிலையும் செய்யலாம், முறையற்ற முறையிலையும் செய்யலாம். சரிங்களா. இப்போ முறையான சுற்றுச்சூழல் கல்வி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாட புத்தகங்கள், நான் சொன்ன மாதிரி பாட புத்தகங்கள், சோசியல் மீடியா, இந்த மாதிரிலாம் முறையான முறையில் நம்ம போட்டு அவங்களுக்கு அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற மூலிமா அவங்க அதை பற்றி இயற்கை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸில் முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறத பற்றி, அது என்ன, முறையான சுற்றுச்சூழல் கல்வினா என்ன, முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வினா என்ன அப்படின்னு பற்றி சொல்லுவீங்க இல்லைங்களா. இப்போ முறையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த மாதிரி நான் சொல்கிறதெல்லாம் இந்த இயற்கை எப்படி பாதுகாக்கணும், பாடப்புத்தகத்தில் கொண்டு வரலாம், மதிப்பீடு செய்யலாம், விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம், ட்ராமா போடலாம், இதெல்லாம் முறையான சுற்றுச்சூழல் கல்வி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற விதமாக அமையுது. இப்போ முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடப்புத்தகத்தில் வர்றதை மீறி அடுத்தது பள்ளிக்கு வெளியே அவங்கள ஒரு ஃபீல்டு ட்ரிப்பு கூப்பிட்டு போய் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நேராக களத்தில் இறங்கி கள ஈடுபாடு செய்யும்போது அவங்க அதை பற்றி இன்னும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி பள்ளி அமைப்பிற்கு வெளியே வழங்கப்படும் அனைத்து விதமான விழிப்புணர்வு அமைப்பு, கற்றல் முறை, இது எல்லாமே முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி மூலிமா இயற்கை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கண்டிப்பாக இவங்க படிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாடப்புத்தகத்தில் இருக்க அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சொந்த விருப்பப்படி கலந்து கொள்ளக்கூடியது அப்படின்னா என்னென்னா, இப்போ நிறையா கருத்தரங்கள்லாம் நடத்துகிறாங்க இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த ஓசை காளிதாஸ் அப்படிங்கிறவர் வன உயிரினங்களை எப்படி பாதுகாக்கிறது, காடுகளை எப்படி பாதுகாக்கிறது, காடுகள் பராமரிக்கிறது மூலிமா நம்ம என்ன மாதிரியான விளைவுகள், இயற்கை சீற்றங்களை தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அவர் விழிப்புணர்வு நிறைய ஏற்படுத்திட்டு இருக்காரு, சமூக சோசியல் சர்வீஸ் மாதிரி. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி கருத்தரங்கள்லாம் நம்மளே தேடி போய் அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை முறையில் எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்ட்டு கருத்தரங்கில் போய் நம்ம கற்றுக்கிறது. ஸோ இது சொந்த விருப்பப்படி கலந்து கொண்டு அதில் என்னென்ன சொல்கிறாங்க என்னங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதுக்கடுத்தது அதான் இந்த சொன்ன மாதிரி முகாம்கள், இந்த கருத்தரங்கு நடத்துவாங்க, பேச்சு பட்டறை நடத்துவாங்க, அதாவது டிபேட்
மாதிரி வச்சு இதனால என்ன விளைவுகள் இந்த மாதிரி நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? டிபேட் வச்சு சொல்கிறது. ஸோ முகாம்கள், பட்டறைகள், இயற்கை கழகங்கள் இந்த மாதிரி போட்டியெல்லாம் நடத்துகிற மூலியமா இயற்கை எப்படி பாதுகாக்கிறது, ஒரு குரூப் வந்து பாதுகாக்கிறது, ஒரு குரூப் வந்து பாதுகாக்க முடியாது, மக்கள் தொகை ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுறது, இந்த மாதிரியான முறையெல்லாம் வந்து முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு உதாரணம் வந்து இந்த கிளப்பு இருக்கு இல்லைங்க, கிளப்பு முகாம் ஸ்கூல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி கிளப்பு இருக்குது, எக்கோ கிளப்பு. ஸோ அது மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது இது எல்லாமே. ஸோ பள்ளிக்கு வெளியே பாடப்புத்தகத்தை தவிர வெளியே நம்ம வந்து நம்மளுடைய விருப்பப்படியும் போய்க்கிறது, கல ஈடுபாடோடு நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுதான் வந்து முறையான சுற்றுச்சூழல் கல்வி, முறையற்ற சுற்றுச்சூழல் கல்வி, சுற்றுச்சூழலை எவ்வாறு பாதுகாக்கிறது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொட்டீன் லைஃப்பில் இயற்கை எந்த அளவுக்கு ஒன்றி இணைந்து நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? தேங்க்யூப்பா. நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்ததை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.